இப்போ பாகவதமே ஒரு பக்தி சாஸ்திரம். அந்த பாகவதம்ங்கிற பக்தி ஸ்தாத்திரத்திலே முதல் ஸ்லோகம் ஜன்மாதிஸ்யதோன்வயாதீதரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞா ஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாயாதி கவயே முஹ்யந்தி யத் சூரயா தேஜோ வாரிம்ருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷாம் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குககம் சத்யம் பரம் தீமஹி. ஒரு கிரந்தம் எழுதினா பிள்ளையார் ஸ்லோகம் இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கணும். இந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா தீமஹி அப்படிங்கிறது. காயத்ரி மந்திரம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் தெரியும், அந்த காயத்ரி மந்திரமே முடியும் பொழுது தீமஹி அப்படின்னு முடியறது. தீமஹின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு என்ன பொருள் அப்படின்னா நாம் எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். தனியாக தானே தியானம் பண்ணணும், எப்படி எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணுவோம் அப்படின்னுட்டா பாகவத கதை கேட்கறது மூலமாக நம்ம எல்லாரும் தியானம் பண்ணுவோம். நீங்கள் 2 மணி நேரம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன் இந்த கதையை கேட்கறது. 2 மணி நேரம் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க போகிறது. என்ன பலன் அப்படின்னுட்டா பாவம் பண்ணாமல் இருக்க போகிறேன், பெரிய பலன். 2வது பலன் அப்படின்னுட்டா கலியில் ஒவ்வொருத்தர் கையில் பிரத்யட்சமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கார், அதுக்கு செல்ஃபோன்னு பேர். அந்த 2 மணி நேரம் செல்ஃபோன்ட்டேந்து வெளியில் இருக்க போகிறேன் இல்லையா. இங்கே சாஸ்திரம் சொல்லும்பொழுது குருவனுடைய கையில் பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்முடைய கையில் என்ன இருக்குன்னா கலிபுருஷன் இருக்கான். இந்த கலிபுருஷன் இந்த செல்ஃபோன் ரூபத்தில் தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உட்கார்ந்துருக்கான். 2 மணி நேரம் இந்த ஃபோனை நோண்டாமல் நம்ம இருக்க போகிறோம். 2 மணி நேரம் மௌனமாக இருக்க போகிறோம். 2 மணி நேரம் ஒரே பொசிஷனில் உட்கார போகிறோம். 2 மணி நேரம் நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கவனிக்க போகிறேன். இது ஏதாவது உங்களுடைய மனசை தொட்டுதுன்னா 2 ஜலம் கண்லேந்து வரப்போகிறது. இந்த 2 மணி நேரத்தில் நமக்கு எவ்வளவு பலன் இருக்கு இல்லையா, இதான் தீமஹி. ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அந்த ஸ்லோகத்தை பகவானுடைய ரூபத்தை நான் வர்ணனம் பண்ணினேனானால், அப்படி பகவானுடைய தலைநறையா சுருண்ட கேசம், அகன்ற நெற்றி, அதுல கஸ்தூரி திலகம், தாமரை போன்று காது வரை நீண்ட அவனுடைய கண்கள், எள்ளுப்பு போன்ற அவனுடைய மூக்கு, கண்ணாடி போன்ற அவனுடைய கன்னங்கள், கொவ்வைப்பழம் போன்ற சிவந்த கனிந்த அவனுடைய அதரம், உருண்டு திரண்ட கழுத்து, அழகான வக்ஷஸ்தலம், வியத்தியஸ்த பாதம், வனமால, வைஜெயந்தி அப்படின்னு நான் வர்ணிச்சேனால் நீங்களும் என் கூட அதை கவனிச்சுட்டு வந்தேன்னா இதுதான் தியானம். இப்படி பாகவதத்திலே பகவானுடைய வர்ணனை நிறையா கிடைக்கிறது. அதை சொல்லும் பொழுதே நம்ம கவனிச்சுட்டு வந்தா தலை நிறையா பகவானுக்கு சுருண்ட கேசம், பெரிய நெற்றியில கஸ்தூரி திலகம், தாமரை போன்ற காது வரை நீண்ட அவனுடைய கண்கள், அப்படியே நீங்களும் மனசோட தியானம் பண்ணிட்டு வந்தா தீமஹி அப்படிங்கிறோம். இந்த ஸ்லோகம் அழகானது. பரம் தீமஹி அப்படிங்கிறார். தியானம் பண்ணுவோம் அப்படின்ன உடனே அடுத்தது ஒரு கேள்வி வரும் இல்லையா, நான் யாரை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார். பரம் தீமஹி அப்படின்னுட்டா உயர்ந்த ஒன்றை தியானம் பண்ணுடா அப்படின்னா இவன் சொல்லுவான், ஒரு குடும்பஸ்தனா இருந்தா எனக்கு அப்பா தான் ரொம்ப உயர்ந்தவர், என்னுடைய அப்பாவை நான் தியானம் பண்ணட்டுமா? ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனுக்கு என் பாஸ் தான் ரொம்ப உயர்ந்தவர், என் பாஸை தியானம் பண்ணட்டுமா? யாரோ ஒருத்தனுக்கு ஒரு அரசியல் தலைவர் தான் ரொம்ப பெரியவர், அவரை நான் தியானம் பண்ணட்டுமா? இப்போ எது உயர்ந்தவரோ அவரை தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்துடுறது இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்கார். ஒரு குடும்பத்தில் அப்பா இருக்கார், ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கார், அப்படி இருக்கு இல்லையா. அதனால அந்த பரம் இல்லை, இது சத்தியம் பரம் தீமஹி அப்படிங்கிறார். அந்த பரத்தோட இன்னொரு விஷயத்தை சேர்க்கிறார், நீ யாரை தியானம் பண்றையோ அவர் சத்தியமானவராக இருக்கணும் அப்படிங்கிறார். சத்தியமானவராக இருக்கணும்னா நீ சொல்றது சத்தியமா அப்படின்னா அந்த சத்தியம் இல்லை. சத்தியம்னு சொல்லும் பொழுது அதுக்கு சில விஷயங்களை நிர்ணயம் பண்ணியிருக்கா, அப்படிதான் அந்த சத்தியத்தை பார்க்கணும். சத்தியம்னு சொன்னா அது என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடாது, டேட் ஆஃப் டெத் இருக்கக்கூடாது, வளரக்கூடாது, குறையக்கூடாது, பரிணாமம் ஆகக்கூடாது. பரிணாமம் அப்படின்னுட்டா பால் தயிரா மாதிரி அது வேறவா மாறக்கூடாது. ஆனால் அதுக்கு ஒன்று இருக்கணும், என்னன்னா அஸ்தி, எப்பொழுதும் இருக்கு அப்படின்னு இருக்கணும். இல்லாத ஒரு காலமே இருக்கக்கூடாது, மறைந்து இருக்கலாமே தவிர அது எப்பொழுதும் இருக்கணும். இந்த 5 யாரு அப்படின்னா பகவானுக்கு டேட் ஆஃப் பர்த் கிடையாது,
பகவானுக்கு டேட் ஆஃப் டெத் கிடையாது. பகவான் வளரவும் மாட்டார், பகவான் குறையவும் மாட்டார், பகவான் மாறவும் மாட்டார். என்றைக்கு இருந்துருக்கார் இல்லையா, அந்த சத்தியம் அப்படிங்கிறார். பகவான் அப்படின்னு விட்டா இந்த இடத்துல கிருஷ்ணர் ராமருக்கெல்லாம் வசுதேவர் தேவி கிட்ட பிறந்தாரே அப்படின்னா அது அவதாரம். ஆனால் சாக்ஷாத் பகவான் இருக்கார் பத்தியா, அவருக்கு பிறப்பு கிடையாது. அவர் ஆம்னி பிரசன்ட், ஆல் ப்ரிவேடிங். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், இன்ஃபைனைட் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார், இன்ஃபைனைட் வருஷத்துக்கு வரைக்கும் இருக்க போறார். அவர் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கார். அவர் சமுத்திர மாதிரி. ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் சமுத்திரத்திலேருந்து வர அலைகள் மாதிரி. அதனால இந்த இடத்துல பரம் தீமகி சத்தியம் பரம் தீமகி அப்படின்னார். இப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரார். என்னெல்லாம் யாரை தியானம் பண்ணுனா, இந்த உலகம் அனைத்தையும் யார் படைத்து காத்து அழித்து வருகின்றாரோ அவரை தியானம் பண்ணு. இந்த உலகமாகவே யார் ஆகியிருக்காரோ, காரண வஸ்துவாகவும் காரிய வஸ்துவாகவும் யார் இருக்காரோ அவரை தியானம் பண்ணு. யார் அறிவுமயமா இருக்காரோ அவரை தியானம் பண்ணு. யாருக்கு அவருக்கு மேலே ஒரு பெரியவர் இருந்து அவருக்கு அவரை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இல்லையோ, ஸ்வராட், அவரை தியானம் பண்ணு. இந்த உலகத்தெல்லாம் இப்படி தான் படைச்சு நான் நடத்திட்டு போகிறேன்னு யார் பிரம்மா கிட்ட சொன்னாரோ அவரை தியானம் பண்ணு. அக்னி ஜலம் பூமி இதனால் சேர்ந்து இந்த பிரபஞ்சமானது பொய்யா இருந்தாலும் யாருனால இது சத்தியம் போல தெரியறதோ அவரை தியானம் பண்ணு. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தன்னுடைய பிரகாசத்தினாலேயே அஜ்ஞானத்தை போக்கி சுயமா பிரகாசிக்கிறாரோ அவரை தியானம் பண்ணு. சத்தியமான பகவானை தியானம் பண்ணு, பரமான பகவானை தியானம் பண்ணுன்னு சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண